iPlass தென்னிந்தியாவின் மிகப்பெரிய சர்வதேச பிளாஸ்டிக் கண்காட்சி. புதிய திட்ட யோசனைகளுடன் பிளாஸ்டிக் தொழில் முயற்சியை கிக் ஸ்டார்ட் செய்யுங்கள். இந்தியா, சீனாவிலிருந்து 350க்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்கள், 75க்கும் மேற்பட்ட இயந்திரங்களின் நேரடி டெமோக்கள். ஜூன் 14 முதல் 17 வரை சென்னை வர்த்தக மையத்தில். அனுமதி இலவசம். வெளிமாநில பதிவு எண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை தமிழகத்தில் திங்கட்கிழமை வரை இயக்க கால நீட்டிப்பு வழங்கி போக்குவரத்து துறை அனுமதி வழங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், விவரங்களை சொல்லுங்க. சக்தி, தமிழகத்தில் ஆம்னி பேருந்துகள் கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதுமே 3000க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகள் தமிழகம் முழுவதும் இயக்கப்பட்டு வருகிறது. இதில் வெளி மாநிலங்களை பதிவெண்ணாக கொண்டு தமிழகத்தில் 547 ஆம்னி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே கடந்த காலங்களில் வெளி மாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் தமிழகத்தில் இயக்கப்படுவதற்கு போக்குவரத்து துறை அதிகாரிகள் சில அறிவுறுத்தல்களை செய்திருந்தார்கள். எனினும் வெளிமாநில ஆம்னி பேருந்துகள் தமிழகத்தில் இயக்கப்படுவதால் தமிழக அரசுக்கும் போக்குவரத்து துறைக்கும் கிடைக்க வேண்டிய சாலை வரி கிடைப்பதில் சிக்கல் இருக்கிறது. எனவே வெளிமாநில ஆம்னி பேருந்துகள் தமிழகத்தில் இயக்குவதற்கு கடந்த காலங்களில் சில வரைமுறைகள் விதிக்கப்பட்டிருந்தது. எனினும் அதையை முறையாக பின்பற்றப்படாத சூழல் இருக்கக்கூடிய காரணத்தால் நாளை முதல் வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் தமிழகத்தில் இயங்கக்கூடாது என்று போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஏற்கனவே அறிவுறுத்தல் செய்திருந்தார்கள். ஆம்னி பேருந்து உரிமையாளருக்கு இது தொடர்பான அறிவுறுத்தலும் செய்யப்பட்டு இருந்தது. எனினும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் இதற்கான கால அவகாசத்தை கேட்டிருந்தனர். எனவே போக்குவரத்து துறை வரக்கூடிய திங்கட்கிழமை வரை அதற்கான அனுமதியை வழங்கியிருக்கிறார்கள். எனவே திங்கட்கிழமை வரை வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் தமிழகம் முழுவதும் இயங்குவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. இது மொத்தமாக 547 ஆம்னி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக போக்குவரத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே திங்கட்கிழமை வரை அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. திங்கட்கிழமைக்கு பிறகு வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் தமிழகத்தில் இயக்கினால் போக்குவரத்து துறையினுடைய விதிகளுக்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அதிகாரிகள் தகவலாக தெரிவித்திருக்காங்க. சக்தி, வெளிமாநில பதிவு எண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை தமிழகத்தில் திங்கட்கிழமை வரை இயக்க கால நீட்டிப்பு வழங்கி போக்குவரத்து துறை அனுமதி வழங்கி இருக்கிறது. இது குறித்த விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜ்குமார். iPlass தென்னிந்தியாவின் மிகப்பெரிய சர்வதேச பிளாஸ்டிக் கண்காட்சி. புதிய திட்ட யோசனைகளுடன் பிளாஸ்டிக் தொழில் முயற்சியை கிக் ஸ்டார்ட் செய்யுங்கள். இந்தியா, சீனாவிலிருந்து 350க்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்கள், 75க்கும் மேற்பட்ட இயந்திரங்களின் நேரடி டெமோக்கள். ஜூன் 14 முதல் 17 வரை சென்னை வர்த்தக மையத்தில். அனுமதி இலவசம்.